எதிரி டாங்கிகள் மற்றும் பதுங்கு குழிகளை அழிக்கும் திறன் கொண்ட ஒரு விமானம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா? ஆம், நாங்கள் A-10 வார்தாங் பற்றி பேசுகிறோம். இது டேங்க் கில்லர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த விமானம் அதன் அற்புதமான வடிவமைப்பு, நெகிழக்கூடிய பைலட் ஹெல்மெட்கள் மற்றும் சக்தி வாய்ந்த துப்பாக்கிகளுடன் போர்க்களத்தில் ஒரு அசைக்க முடியாத போர்வீரனைப் போல நிற்கிறது. A-10இன் கதை ஒரு விமானம் மட்டுமல்ல, போரின் போது பல வரலாறுகளை உருவாக்கிய ஒரு இயந்திரம். மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு A-10 வார்தாக் இன்றும் எவ்வாறு நிற்கிறது என்பதை கண்டறியவும். ஒரு விமானம் குறிப்பாக எதிரி டாங்கிகள், பதுங்கு குழிகள் மற்றும் பிற உறுதியான கட்டமைப்புகளை அழிக்க வடிவமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கலாம் என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா? இல்லையென்றால் டேங்க் கில்லர் என்று அழைக்கப்படும் விமானத்தை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். A-10 வார்தாக். இந்த விமானம் அதன் வலிமை மற்றும் வேகத்திற்கு புகழ் பெற்றது மட்டுமல்லாமல், அதன் அற்புதமான வடிவமைப்பு மற்றும் துணிவுமிக்க கட்டுமானம் அதை ஒரு வாழும் புராணக்கதையாக மாற்றியுள்ளது. A-10 வார்தாக் மற்றும் அதன் தனித்துவமான மேம்பாடுகளைப் பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை கண்டுபிடிப்போம். இது இன்று போர்க்களத்தில் பொருத்தமானதாக இருக்கும். A-10 வார்தாகின் கதை 1960களுக்கு முந்தையது. அமெரிக்கா தங்களுக்கு ஒரு விமானம் தேவை என்பதை உணர்ந்தபோது, அது தரையில் துருப்புக்களை வானத்திலிருந்து மட்டுமல்லாமல் டாங்கிகள் மற்றும் எதிரி இராணுவ வாகனங்களை அழிக்கும் திறனையும் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அமெரிக்க விமானப்படையில் போர்க்களத்தில் சிறப்பு தாக்குதல் விமானங்கள் இல்லை. சோவியத் ஒன்றியத்தின் டாங்கிகள் மற்றும் பிற போர் உபகரணங்கள் வளரத் தொடங்கியபோது இந்த யோசனை மிகவும் தெளிவாகத் தெரிந்தது. 1970களில் அமெரிக்க விமானப்படை எதிரி டாங்கிகளை அழிப்பது மட்டுமல்லாமல் தரையில் உள்ள துருப்புக்களுக்கு பாதுகாப்பையும் வழங்கக்கூடிய ஒரு புதிய விமானத்தை உருவாக்க முடிவு செய்தது. இந்த விமானத்திற்கு A-10 வார்தாக் என்று பெயரிடப்பட்டது. அதன் நோக்கம் நெருக்கமான விமான ஆதரவு CAS வடிவத்தில் தரையில் துருப்புகளை ஆதரிப்பதாகும். குறிப்பாக எதிரியின் டாங்கி வலிமையை அழிக்க வேண்டிய சூழ்நிலைகளில். A-10 இன் மிகப்பெரிய அம்சம் அதன் துணிவுமிக்க மற்றும் நீடித்த வடிவமைப்பு ஆகும். இது பறக்கும் தொட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் அதன் 30 மிமி ரோட்டரி துப்பாக்கி. இது அவெஞ்சர் என்று செல்லப்பெயர் பெற்றது. இந்த துப்பாக்கி மிகவும் சக்தி வாய்ந்தது. இது வினாடிக்கு 65 தோட்டாக்களை சுடும் மற்றும் எதிரி டாங்கிகளை தொலைவிலிருந்து அழிக்கும். கூடுதலாக A-10 டைட்டானியம் கவச தகடுகளை கொண்டுள்ளது. இது ஆபத்தான தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் போரின் போது உயிர் வாழும் திறனை அளிக்கிறது. A-10 மிகவும் மெதுவாக இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது, ஆனால் தரைக்கு அருகில் பறக்கும்போது அதன் இலக்கை துல்லியமாக குறிவைக்க முடியும். கூடுதலாக அதன் வடிவமைப்பில் இயந்திரம் விமானத்தின் இறக்கைகளுக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் பாதுகாப்பானது மற்றும் விமானத்தின் உடலில் அதிக அழுத்தம் கொடுக்காது. காலப்போக்கில் A-10 வார்தாங் இல் பல குறிப்பிடத்தக்க மேம்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது இன்னும் பயனுள்ளதாகவும் வலுவானதாகவும் ஆக்குகிறது. 2000களில் A-10 ஒரு பெரிய மேம்படுத்தலை பெற்றது. இது A-10C என்று பெயரிடப்பட்டது. இந்த மேம்படுத்தலுக்கு பிறகு புதிய டிஜிட்டல் தகவல் தொடர்பு அமைப்புகள், புதிய துல்லியமான ஏவுகணைகள் மற்றும் புதிய ஆயுதங்கள் விமானத்தில் சேர்க்கப்பட்டன. A-10 வார்தாகின் சமீபத்திய பதிப்பு துல்லியமான வழிகாட்டப்பட்ட ஆயுதங்களை PGWs பயன்படுத்துகிறது. இது விமானத்திற்கு நீண்ட தூரத்திலிருந்து எதிரி இலக்குகளை அழிக்கும் திறனை வழங்குகிறது. கூடுதலாக புதிய ராக்கெட் அமைப்புகள் மற்றும் ஸ்மார்ட் குண்டுகள் விமானத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. இது முன்னெப்போதையும் விட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கூடுதலாக A-10 இல் ஒரு புதிய அமைப்பும் சேர்க்கப்பட்டுள்ளது. இது இலக்கு பைலட் ஹெல்மெட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஹெல்மெட் விமானியின் தலையின் இயக்கத்தை கண்காணிக்கிறது. விமானத்தின் விமானி தனது இலக்கின் திசையில் நேரத்தை வீணாக்காமல் இலக்கை துல்லியமாக குறிவைக்க அனுமதிக்கிறது. A-10 வார்தாக் இப்போது ஒரு இரவு பார்வை அமைப்பையும் கொண்டுள்ளது. இது விமானிகளை இரவில் கூட போர்க்களத்தில் துல்லியமாக வேலை செய்ய அனுமதிக்கிறது. கூடுதலாக A-10 இல் சமீபத்திய மாடல் சிறந்த தகவல் தொடர்பு அமைப்புகளுடன் வருகிறது. இது விமானம் அதன் உள் விமானம் மற்றும் தரை துருப்புக்களுடன் சிறப்பாக செயல்பட அனுமதிக்கிறது. A-10 இன் இந்த மேம்பாடு முன்பு போராடுவது கடினமாக இருந்த சூழ்நிலைகளில் கூட பயனுள்ளதாக இருக்கும். A-10 இப்போது இரவில் குறைவாக தெரியும் நிலைமைகளில் கூட அதன் செயல்திறனை தக்க வைத்துக் கொள்கிறது. வார்தாங்கின் மிகப்பெரிய பலங்களில் ஒன்று அதன் பாதுகாப்பு அமைப்பு.
விமானத்தில் கனரக டைட்டானியம் கவசம் மற்றும் பல பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளன. அவை போரின் போது கூட அழிவிலிருந்து பாதுகாக்கின்றன. இது சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட எரிபொருள் தொட்டிகளை கொண்டுள்ளது. அவை சேதமடைந்தாலும் விமானம் புறப்பட அனுமதிக்கின்றன. கூடுதலாக, இயந்திரம் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு போன்ற விமானத்தின் பல பகுதிகள் ஒருவருக்கொருவர் ஒத்தவை. இதனால் ஒரு பகுதி சேதமடைந்தால் மற்ற பாகங்கள் அதை மறைக்க முடியும். A-10 வார்த்ஹாக் எந்த ஒரு கடுமையான சேதமும் இல்லாமல் பணியை முடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2003இல் ஈராக் போரின் போது ஒரு A-10 விமானி எதிரி தீயிலிருந்து தனது விமானத்திற்கு பலத்த சேதத்தை சந்தித்தார். ஆனால் இது இருந்தபோதிலும் விமானம் மீண்டும் வர முடிந்தது. இந்த சம்பவம் A-10 இன் நம்ப முடியாத வலிமைக்கு சான்றளிக்கிறது. பல ஆண்டுகளாக A-10 வார்த்ஹாக் ஓய்வு பெறுவது பற்றிய பேச்சு இருந்தது. அதனிடத்தில் F-35 போன்ற புதிய விமானங்களை நிலைநிறுத்துவதற்கான திட்டங்கள் இருந்தன. ஆனால் A-10 இன் செயல்திறன் மற்றும் போர்க்களத்தில் அதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அமெரிக்க விமானப்படை அதை 2030 வரை சேவையில் வைத்திருக்க முடிவு செய்துள்ளது. தற்போது A-10 உலகெங்கிலும் உள்ள பல்வேறு இராணுவ நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்படுகிறது. மிக சமீபத்தில் 2022இல் ரஷ்யா உக்ரைன் போரின் போது சில அமெரிக்க அதிகாரிகள் உக்ரேனிய இராணுவத்திற்கு உதவ A-10 அனுப்பப்படலாம் என்று பரிந்துரைத்தனர். ஆனால் இது இன்னும் விவாதத்தில் உள்ளது. A-10 வார்த்ஹாக் டேங்க் கில்லர் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அதன் பின்னால் பல காரணங்கள் உள்ளன. மிக முக்கியமான காரணம் அதன் 30 மிமி அவெஞ்சர் துப்பாக்கி. இது டாங்கிகள் மற்றும் பிற துணிவுமிக்க கட்டமைப்புகளை அழிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக A-10 போர்க்களத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பிற ஆயுதங்களையும் கொண்டுள்ளது. A-10 இன் துல்லியம் மற்றும் சக்தி காரணமாக இது எதிரி இராணுவ உபகரணங்களை சில நொடிகளில் அழிக்கும் திறனை கொண்டுள்ளது. இந்த விமானம் போரின் போது பல 100 டாங்கிகள் மற்றும் பிற போர் உபகரணங்களை அழிப்பதில் வெற்றிகரமாக உள்ளது என்ற உண்மையிலிருந்து அதன் வலிமையை நீங்கள் யூகிக்க முடியும். A-10 வார்த்ஹாக் ஒரு விமானம் மட்டுமல்ல, பல போர்களில் அதன் அடையாளத்தை விட்டுச் சென்ற ஒரு படை. அதன் தனித்துவமான வடிவமைப்பு, சக்தி மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் அதை ஒரு கருவியாக மாற்றியுள்ளன. இது பல ஆண்டுகளாக போர்க்களத்தில் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கும். இறுதியில் A-10 வார்த்ஹாக் புதிய விமானத்தின் தொழில்நுட்பம் மட்டுமல்ல, அந்த விமானங்களின் வலிமை மற்றும் அவற்றின் வடிவமைப்பும் போர் வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நிரூபிக்கிறது. எனவே எதிர்காலத்தில் என்ன புதிய விமானங்கள் வந்தாலும் A-10 வார்த்ஹாகின் முக்கியத்துவம் எப்போதும் இருக்கும். A-10 வார்த்ஹாக் வரவிருக்கும் ஆண்டுகளில் போர்க்களத்தில் அதன் முக்கியத்துவத்தை பராமரிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? அல்லது புதிய தொழில்நுட்ப விமானம் அதை விட்டுவிடுமா? உங்கள் எண்ணங்களை நாங்கள் அறிய விரும்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் தகவலறிந்த வீடியோக்களை நீங்கள் காண விரும்பினால் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். கருத்துக்களில் உங்கள் கருத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த அற்புதமான விமானத்தின் அற்புதமான அம்சங்களை பற்றி விவாதிக்கவும். உங்கள் எண்ணங்களுக்காக காத்திருக்கிறோம்.